அனைவருக்கும் வணக்கம். சீமானின் தீரம் யாரிடமும் இல்லை. ஆம், ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், தமிழ்நாட்டின் வாழ்க்கை முறையோடு பல நூறு ஆண்டுகளாக பின்னி பிணைந்து வளர்த்து விடப்பட்டதுதான் சாதியம். அந்த சாதியம் பெரும் விருட்சமாக விழுது பரப்பி வியாபித்து நிற்கிறது என்பது யாராலும் மறுத்துவிட முடியாது. தமிழர்களின் வாழ்வின் அவர்களது கலாச்சாரத்துடன் ஒன்றிக்கச் செய்துவிடப்பட்ட இந்த சாதிய கோட்பாட்டை சீமான் அவர்களுக்கு முன்பு இலங்கை தமிழீழ விடுதலை போராட்ட தலைமையான பிரபாகரன் கூட தனது ஆயுதமுனை அரசியலின் மூலமே துரத்தி அடித்திருந்தார். தமிழீழ விடுதலை போரானது ஈழதேசத்தில் ஆரம்பித்த காலத்தில் பல பல சாதிய ஆயுத போராட்ட அமைப்புகள் உருவாகி தங்களது ஆயுத பலத்தால் பாரபட்சம் பார்த்த வரலாறுகளும் உண்டு. அந்த தீய செயல் நிறைந்த போராட்ட குழுக்களின் சாதியம் சார்ந்த செயற்பாடுகள் ஆயுத முனையாலேயே துரத்தி அடிக்கப்பட்டதுடன் அவர்களின் சரணடைவுகளோடு அந்த தீய சாதிய அரசியல் போராட்ட இயக்கங்களின் சாதிய பாகுபாட்டு அரசியலும் பிரபாகரனின் முன்னால் அடியிட்டுத்தான் இருந்திருந்தது. உண்மையில் போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் இலங்கையின் தமிழ் பிரதேசத்தின் சகல தமிழ் குடிகளும் தங்களின் சமூக பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு ஒரு நேர்மையான தலைமை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்திருந்தார்கள். அதே சமயம் போராட்ட கொள்கை முரண்பாடுகளால் புலிகளால் பாதிக்கப்பட்ட மாற்று இயக்க தமிழ் உறுப்பினர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதும் மறுக்க முடியாத துரதிர்ஷ்டம்தான். இங்கே நாங்கள் தெரிவிக்க வரும் விடயம் என்னவென்றால், இலங்கை தமிழர்களின் வாழ்வில் சாதிய அடக்குமுறை என்பது பதிவிட்டு கொள்ளும் அளவிற்கு இருந்திருக்கவில்லை. மிகவும் இரகசிய தந்திரமான நயவஞ்சக திட்டங்களின் அடிப்படையிலே சாதிவரி வெளிப்படுத்தப்படும். நேரடியாக யாரும் சாதி கூறி அவ்வளவு சுலபமாக அழைத்துவிட முடியாது. உண்மையில் அது அருவருப்பான விடயமாகவே பெரும்பாலும் பார்க்கப்பட்டதுண்டு. ஆனால் இப்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் சில உள்நோக்கங்களுக்காக இந்த சாதிய மோதல்கள் தூண்டிவிடப்பட்டு கொண்டிருப்பதை கண்கூடாகவே காண முடிகிறது. இலங்கையில் தமிழர்கள் மத்தியில் பரப்பியிருந்த பிற்போக்கான காட்டுமிராண்டிகள் சிலரால் இவ்வாறான வாதங்கள் முன்வைக்கப்படுவதும் சில இரகசிய திட்டங்களின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுவதும் ஆங்காங்கே நடைபெறுவதுண்டு. ஆனால் தமிழ்நாட்டின் சாதிய பாகுபாடு அரசியல் மயப்படுத்தப்பட்டு தனித்தனி சாதிகளுக்கு கட்சிகளும் சங்கங்களும் அமைத்து நடைமுறைப்படுத்துவதும் பகிரங்கமான விடயம். பாடசாலை அனுமதியின் போதும் ஏன் பிறந்த உடனேயே சாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது என்பது மிகவும் அபத்தமானது. இவ்வாறான வன்மமான கட்டமைப்பு கொண்ட ஒரு பெரும் இனத்திற்கு ஆழ்மனதில் உரைக்கும்படியாக மிகவும் துணிச்சலாக அதனை தவறு என்று கேலி செய்து பேசிவிட முடியும் என்றால் அது சீமானால் மட்டுமே முடியும். அப்படி பேசுவது மட்டுமல்லாமல் அது சார்ந்த விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பரப்பி புதிய புரட்சியை நிலைநாட்டி வெற்றியும் பெற்று வருகிறார். அந்த வகையில் அவர் உண்மையில் பிரபாகரனின், அதாவது அண்ணனின் தம்பிதான். சீமான் அவர்களின் திரை இயக்கத்தில் தம்பி என்ற திரைப்படம் தயாரித்து வெளிவந்திருந்த காலத்திலிருந்தோ அல்லது அதற்கு முன்பிருந்த காலத்திலிருந்தோ புலிகளின் தலைமையின் நல் அபிப்பிராயத்துக்கு சீமான் உட்பட்டிருந்தார் என்பது புலிகளின் மூத்த உறுப்பினர்கள் தவிர்ந்த மற்றவர்கள் யாரும் அறிந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை என்று உணர முடிகிறது. விடுதலை போர் தீவிரம் பெறும் காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் அரசியலை சீமான் அவர்கள் மூலம் தங்களுக்கு சாதகமான மக்கள் ஆதரவு சார்பாக்கி ஒரு பலமான பின்புல அரசியல் ஆதரவை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்திலோ என்னவோ அவர்கள் சீமான் அவர்களை புலிகளின் தலைமையை சந்திக்க வைப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னரே அவரை உளவு பார்த்திருக்கிறார்கள் என்றே எண்ணத் தோன்றுகிறது. எவ்வாறாயினும் தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பை ஏற்கனவே தன்னெழுச்சியான முறையில் அவரது இரத்தத்தில் ஊறியிருந்த தமிழ் தேசிய உணர்வின் வீரியத்தின் மூலம் நம்பிக்கை பிசகாமல் காத்து நின்று தமிழ் தேசிய அரசியல் செய்கிறார் என்பது உண்மையில் ஒரு தீரச் செயல்தான். நாங்கள் கடந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தது போல தன் இனச்சாவை நேரில் பார்த்து அதே கோபத்துடன் தாய் தமிழ்நாட்டில் தனியொருவனாக அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் தமிழ் தேசிய அரசியலை வளர்த்து இன்று தமிழ்நாட்டின் ஒரு பெரும் அடையாளமாக தன்னை நிலைநிறுத்தி தமிழ் தேசிய அரசை நிறுவும் அளவிற்கு சீமான் வளர்ந்திருக்கிறார் என்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது.